தெருநாய்களுக்கு இழைக்கப்படும் கொடூரங்கள் சம்பந்தப்பட்ட காணொளிகளும் செய்திகளும் அப்படியே தங்கள் பார்வைக்கு வராமல் போனது தெருநாய்களின் மற்றும் அவர்களை பராமரித்து வரும் லட்சக்கணக்கானவர்களின் துரதிர்ஷ்டம் என்றே சொல்ல வேண்டும். நாய்களை அப்புறப்படுத்துவதில் பின்பற்றக்கூடிய உச்ச நீதிமன்ற விதிமுறைகளை கூட அரசும் மீடியாக்களும் மக்களுக்கு தெளிவாக கொண்டு சேர்க்கவில்லை. அதன் விளைவு தெருநாய்கள் விச ஊசி செலுத்தி கொன்றும் கொடூரமாக தாக்கப்பட்டு ஊனப்படுத்தப்பட்டும் அப்புறப்படுத்தப்படுகிறது. பல ஆண்டுகளாக தெருநாய்களை நேசித்து வரும் மனிதர்களை மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டுவது, உணவு வைக்க விடாமல் தடுப்பது, வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உணவு கொடுப்பவர்களை கொடூரமாக தாக்குவது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் நாடெங்கிலும் அதிகரித்து வருகிறது. ஒரு தெருவில் உள்ள தெருநாய்கள் வேறு ஒரு தெருவில் இருந்து வரும் ஒரு நாயை கூட சேர்ப்பதில்லை. மோசமாக தாக்கி காயப்படுத்தி விடுகின்றன. குறைந்த எண்ணிக்கையில் நாய்களை காப்பகங்கள் வைத்து பராமரித்து வரும் தன்னார்வலர்களுக்கு கூட இது பெரிய சவாலாக இருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்கும் தங்களது உத்தரவை கருணையுடன் பரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான வேண்டுகோள். மேலும் உணவு வைக்கும் இடங்களை அரசு ஒதுக்கி தரும் வரை தெருநாய்களுக்கு பழைய இடத்திலேயே உணவு வைக்கலாம் என்றும், உணவு கொடுப்பவர்களை தடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தெருநாய்கள் மீது நடத்தப்படும் கொடூரங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தாங்கள் அறிவுறுத்த வேண்டும். இந்தியாவில் தெருக்களில் வாழும் கோடிக்கணக்கான நாய்களின் வலியையும் வேதனையையும் உணர்ந்த லட்சக்கணக்கான மனிதர்களின் வேண்டுகோளாக இதை ஏற்று கருணையுடன் கூடிய உத்தரவை தாங்கள் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.